குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி கோபால் அகாடமின்ற இந்த சேனலில் பார்க்க போகிறது, டிகிரி முடித்த எல்லா கேண்டிடேட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை ப்ரைவேட் கம்பெனி அதாவது ஐடி நான் ஐடி கம்பெனியில் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக, எந்த ஜாப்பு இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கோப்புங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படிப்பட்ட ஃப்ரெஷருக்கு எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ரோல், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிஷனில் ஒரு சின்ன ஒரு ரோல், செக்ஷனில் ஒரு ரோல் தான் கொடுப்பாங்க, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும். ஆனால் அதர் சைடு பார்த்தோம்னா, இதே 21 வயசில் டிகிரி வச்சுக்கிட்டு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, டிகிரி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, +2 ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10வது மட்டுமே பாஸ் பண்ணி, அதாவது மெட்ரிகுலேஷன் மட்டுமே பாஸ் பண்ணி 21 வயசான ஒரு கேண்டிடேட்டு நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ் வேணும்ன்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணால் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பதவியில் அந்த கேண்டிடேட்டை பணியில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பை நம்ம அரசாங்கம் கொடுக்குது. இந்த விஏஓ அப்படிங்கிற போஸ்ட்டு வெறும் 10வது மட்டுமே பாஸ் பண்ண, அதாவது எஸ்எஸ்எல்சி மட்டுமே குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு 21 வயசான ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு வில்லேஜையே நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நம்ம அரசாங்கம் எடுத்த உடனே ஒரே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் கொடுக்குது. இந்த தனியார் துறையும் நம்ம அரசாங்கத்துறை பணியும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஊழியரும் தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், துறை சார்ந்த விஷயங்களை ஒரு நாளும் நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அரசாங்கத்துறையில் நம்ம முதல் முறை போட்டித் தேர்வை கடினமாக முயற்சி செய்து அதில் தேர்ச்சி அடைஞ்சால் போதும், அரசாங்க ஊழியருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் தொடர் ஊதிய உயர்வும் நமக்கு தானாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியார் துறையில் சம்பளமும் பதவியும் கூட வேலை பளுவும் கூடிகிட்டு இருக்கும். மேலும் எந்த நிமிஷத்துலேயும் இந்த பணி நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு மன அழுத்தம் எல்லா தனியார் துறையிலையும் இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஆனால் அரசாங்கத்துறையில் பணி மூப்பும் ஊதிய உயர்வும் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் 60 வயது வரைக்கும் பணி நிரந்தரங்கிறது ஒரு மன உறுதியும் ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையும் எல்லா ஊழியருக்கும் கிடைக்கும். மேலும் இது போன்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது மாதிரியான அனைத்து அரசு பணிகளுக்கும் நாம் தொடர்ந்து நம்ம கோபால் அகாடமி அப்படிங்கிற சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் அரசாங்க வேலைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல், விண்ணப்பம் எப்படி உங்களுக்கு போடுறது, விண்ணப்பிக்கும் முறை, ஒரு தேர்வுக்கான சிலபஸ்ஸு எல்லாமே விளக்கமாக நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து பயன்பெறணும் கேட்டுக்கிறோம். நன்றி.